இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர் 2023 இதை தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 14 1 மார்க்ஸ் இருக்கும். அந்த 14 1 மார்க்ஸில் 10 1 மார்க்ஸ் 12 1 மார்க் புக் பேக்கில் இருந்து தான் வரும். மீதி எல்லாம் தான் புக் இன்னது வரும். அதுக்கப்புறம் குருவினா மொத்தம் எத்தனை குருவினா எழுதணும்னா 3 குருவினா எழுதுகிறோம். நம்மளுக்கு புக் சிலபஸ் எல்லாம் மாறிடுச்சு. அதனால் உங்களுக்கு கொஷின் பேப்பர் பேட்டர்ன் மட்டும் சொல்கிறதுக்கு தான் இந்த கொஷின் பேப்பரு. அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி அழகே, நெற்றிமண் அழகே, இது ஃபஸ்ட் இயரில் இருக்கிற ஒரு குருவினா. ரெண்டாவதோ இது வேறு புக்கில் வேறு இதுலேருந்து வந்திருக்கு, அதாவது வேறு லெசன்லேருந்து. இப்போ உங்களுக்கு அதெல்லாம் கடைசி லெசனில் போய்ட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே இந்த உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக. இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எழுத்தாளப்பட்டுள்ளது, இதுவும் இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக. பனை மரத்தை பற்றி எழுதணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இதெல்லாம் இலக்கணத்துலேருந்தும் வரும். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஜேர்னலிஸ்ட், அதுக்கப்புறம் கிளாசிக்கல் லாங்குவேஜ், இதெல்லாம் வரும். மொத்தம் 7 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம். இதில் செகண்ட் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் வேணும் 2க்கு மட்டும், இதுக்கும் 2க்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணோம். இதுக்கும் 2, இதுக்கு 3 கொஸ்டினுக்கு, அதுக்கப்புறம் 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம். எத்தனை மார்க்குனா உங்களுக்கு 4 மார்க் வரும், அதுக்கப்புறம் 2 மார்க் வரும், அதுக்கப்புறம் 1 மார்க் வரும், அதுக்கப்புறம் 6 மார்க் வரும். 6 மார்க் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணோம். அது அல்லதுன்னு கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு மாடலுக்காக தான். அதனால் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் சிலது மட்டும் வரும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.